கோவை தேசிய நுரையீரல் மருத்துவர்கள் கல்லூரி இந்தியா மற்றும் இந்திய நுரையீரல் சங்கம் இணைந்து நடத்தும் நுரையீரல் சுவாச நோய்கள் குறித்த தேசிய மாநாடு. கோவையில் தேசிய நுரையீரல் மருத்துவர்கள் கல்லூரி மற்றும் இந்திய நுரையீரல் சங்கம் இணைந்து நடத்தும் நுரையீரல் சுவாச நோய்கள் குறித்த தேசிய மாநாடு 2024 நாப்கான் 2024 இன்று முதல் 4 நாட்களுக்கு நவம்பர் 21, 22, 23, 24 BSD மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெறுகிறது. அதிகரித்து வரும் சுவாச கோளாறுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்களை மூலம் அவற்றை தடுப்பதும் குறித்தும் பாதிக்கப்பட்டவர்கள் அதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பது குறித்தும் காசநோய் தொடர்பான சிகிச்சையில் தற்போது ஏற்பட்டுள்ள நவீன முன்னேற்றங்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டில் 2200க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாகவும் இதில் வெளிநாட்டை சேர்ந்த 54 பேரும் தேசிய அளவில் 640 பிரதிநிதிகளும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இம்மாநாட்டில் நுரையீரல் தொடர்பான தீவிர சிகிச்சை மற்றும் சுவாச மருத்துவம் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்களை உள்ளடக்கிய 9 அமர்வுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த துறையின் முன்னணி மருத்துவ நிபுணர்களின் 600 சொற்பொழிவுகள் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்கோஸ்கோபி மற்றும் ஃபியூசரிஸ்டிக் ஆக்சிஜன் டெலிவரி முறைகள் உள்ளிட்ட அதிநவீன நுட்பங்களை அறிந்து கொள்ளும் விதமாக 14 பயிற்சி பட்டறைகளும் இந்த மாநாட்டில் இடம்பெறுகிறது. மேலும் சுவாச மருத்துவத்தில் சிறந்த பங்களிப்பான விருதுகளும் வழங்கப்பட இருக்கிறது. மருத்துவ சாதனங்கள், நோயறிதல் மற்றும் சிகிச்சை தொழில்நுட்பங்களில் சமீபத்திய முன்னேற்றங்கள் கண்காட்சியும் இந்த மாநாட்டில் இடம்பெறுகிறது. அதுக்கப்புறம் வாத சம்பந்தப்பட்ட மூட்டு வலி, சதை வலி, இந்த மாதிரி ஒரு சராசரி டாக்டருக்கு அதிகபட்சம் லோடு இருக்கக்கூடியது நுரையீரல் நோயாளிகள் தான் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கட்டாயம் இருக்கணுன்றது இந்த மாநாட்டுடைய ஒரு முக்கியமான நோக்கம். இதுதான் இந்தியாவோட சவுத் இந்தியன் டயபெட்டிஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் நுரையீரல் நோயை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஹரியானா, பஞ்சாப் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ரிலேட்டட் அண்ட் ஸ்மோக்கிங் ரிலேட்டட். என்னோட பேர் டாக்டர் மோகன்குமார். நான் தான் சேர்மேன் ஆஃப் த கான்ஃபரன்ஸு. இந்த மாநாடோட சேர்மேன் டாக்டர் கார்த்திகேயன் பிஎஸ்சியில் வேலை செய்கிறாங்க. இவர் தான் செக்ரட்டரி ஆஃப் த கான்ஃபரன்ஸ். அப்புறம் இவங்க ஐசிஎஸ், என்சிசிபின்னு 2 பெரிய ரெஸ்பிரேட்டரி சொசைட்டிஸ் இருக்குது. இது 2 சேர்ந்து 26 வருஷமாக இந்த மாநாடு நடத்திட்டு இருக்கோம். ஒரு வருஷம் ஐசிஎஸ் பண்ணுவாங்க, ஒரு வருஷம் என்சிசிபி பண்ணுவாங்க. நான் என்சிசிபி பிரசிடண்ட் இந்த வருஷம், அதனால் இங்கே என்சிசிபி பண்ணுறோம். இது மெயின்லி இந்த மாநாடு எல்லா கேன்சரை பற்றி, லங்ஸில் வர்ற, அதாவது நுரையீரலில் வர்ற எல்லா வியாதியும் பற்றி 600